பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 91வது சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவர் தம்முடைய சிறகுகளினாலே உன்னை மூடுவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சிறகுகளினாலே மூடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் கவனிக்கப்படாதவர்கள் அல்ல, கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். சிறகுகளினாலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மூடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த சிறகுக்கு கீழே இருக்கிற சுகத்தையும் சிறகுகளுக்கு கீழே இருக்கிற ஆரோக்கியத்தையும் நிச்சயம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே சேர்த்தணைப்பது போல. பிரைஸ் காட். குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது கோழி குஞ்சுகளை சேர்த்தணைப்பது போல நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று பலமுறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நிழல் இருக்கிறது, நமக்கு ஒரு மறைவு இருக்கிறது. நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? பிரைஸ் காட். மந்திரவாதத்துக்கு கீழே இல்ல, உலகத்துக்கு கீழே இல்ல, அசுத்தாவிக்கு கீழே இல்ல, பயத்துக்கு கீழே இல்ல, வேற மற்ற எந்த அதிகாரங்களுக்கு கீழே இல்ல. நீங்களும் நானும் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். நான் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறேன். என் பிள்ளைங்க அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறாங்க. என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய கையின் பிரயாசங்கள் அவருடைய செட்டைகளுக்கு கீழே இருக்கிறது. நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். சின்ன சின்ன காரியத்துக்கு பயப்படாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். நான் தனியே இல்ல, நான் கவனிக்கப்படாமல் இல்ல. ஆண்டவர் என்னை கவனித்து என் மேல அவருடைய சிறகுகளினாலே இன்றைக்கும் மூடி வைத்திருக்கிறார். ஓ பிரைஸ் காட். வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. பிரைஸ் காட். இந்த சிறகுக்கு கீழே கர்த்தர் எனக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறார். சோத்ரு 2 நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியோடு, பலவீனத்தோடு, நிறைய தோல்வியோடு, நிறைய போராட்டங்களோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், என்னுடைய செட்டைகளின் நிழலிலே நான் உன்னை மூட போகிறேன். என் செட்டைகளின் கீழே இருக்கிற சில ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆமென். பிரைஸ் காட். அறிக்கை செய்யுங்கள். நீங்களும் நானும் ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்புக்கு கீழே இருக்கிறோம். சோதரம், அந்த நிழலுக்கு கீழே இருக்கிறோம். அந்த நிழல் என் வாழ்க்கையில இருக்கிறவரை, அந்த பாதுகாப்பு இருக்கிறவரை அவ்வளவு சீக்கிரம், அவ்வளவு எளிதிலே சத்துரு என்னை தொட முடியாது. ஓ பிரைஸ் காட். வேடன் வர முடியாது, சிங்கம் வராது, விரியன் பாம்பு வராது. அந்த 91வது சங்கீதத்துல அந்த வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. சோத்திரம். வேடனுடைய கண்ணி, பாலாக்கும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்குகிற சங்காரம், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், ஸ்தோத்திரம், வலு சர்ப்பம், சிங்கம், இத்தனை காரியங்கள் வந்தாலும் எனக்கு ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு இருக்கிறது. என்னையும் என் பிள்ளைகளையும் ஒரு செட்டைகளின் நிழல் கவர் பண்ணி இருக்கிறது. ஒரு செட்டை, ஒரு இறகு என்னையும் என் குடும்பத்தையும் மூடி இருக்கிறது. எத்தனை இந்த வார்த்தையை நம்புறீங்க?
பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு எளிதில் உங்களை டச் பண்ண முடியாது. அவ்வளவு எளிதில் உங்களை யாரும் ஒன்று செய்ய முடியாது. மந்திரவாதம், பில்லி சுனியம் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. யார் சாபம் போட்டாலும் பயப்படாதீங்க. ஏன்னா செட்டைகளுக்கு கீழே இருக்கிறோம். அந்த செட்டையை தாண்டி அந்த சாபம் ஒன்றும் செய்யாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாக எத்தனை திட்டம் போட்டாலும், எத்தனை பேர் சவிச்சாலும், எத்தனை மந்திரவாதங்கள், பில்லி சுனியங்கள் வந்தாலும், உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும். அப்பாவோட சிறகுகளை தாண்டி என்னையும் என் பிள்ளைகளையும் அந்த வல்லமைகள் ஒன்றும் செய்யாது. ஓ பிரைஸ் காட். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் போகும்போதெல்லாம் அந்த செட்டைகளின் நிலக்கு கீழே தான் போனாங்க. பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், ஒன்றும் சேதம் இல்லை. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பைபிள வாசிக்கிறோம். அவருடைய கால் வீங்கல, அவருடைய கண் பார்வை குறையல, அழகா ஆண்டவர் நடத்தினார். ரீசன் ஒண்ணு, சிறகுகளாலே கர்த்தர் மூடினார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையை சிறகுகளினால் மூட போகிறார். உங்களுடைய பிள்ளைகளை சிறகுகளினால் மூட போகிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்களை சிறகுகளினால் மூட போகிறார். சபையே, தேவ பிள்ளையே, அந்த சிறகை தாண்டி என்னையும் என் குடும்பத்தையும் சத்துருவால் தொட முடியாது. எந்த ரீதியிலும் தொட முடியாது. அழகா கவர் பண்ணி அழகாய் என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். தாவீது சொல்ற வார்த்தை, தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். காரணம், அந்த செட்டைகளுக்கு கீழே இருக்கிறேன். அந்த ஆரோக்கியம், அந்த பாதுகாப்பு, பெரிய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. கழுகு வந்தாலும் சரி, சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று வந்தாலும் அந்த செட்டையை தாண்டி வர முடியாது. உங்களுக்குள்ள நம்பிக்கை வரட்டும். இந்த செட்டையை தாண்டி வர முடியாது. இந்த செட்டை, அந்த சிறகுகளை தாண்டி என்னையும் என் பிள்ளைகளையும் சேதப்படுத்த முடியாது. நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. நீங்க செபிக்கும் பொழுதே ஒரு சிறகுகள் கர்த்தர் உங்களை மூட போகிறார். சிறகுகளினால உங்க குடும்பத்தை இப்பொழுது கவர் பண்ண போகிறார். வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? சாபமான வார்த்தைகளை பார்த்து பயப்படுறீங்களா? நிறைய பொல்லாப்பை பார்த்து பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சிறகுகளினால இப்பொழுது மூடுவேன். ஓ ராமானா ஷாதா ராமா. பறந்து காக்கிற பட்சியை போல என் ஜனத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னாரே, ஒரு பறவையை போல தம்முடைய சிறகுகளினாலே நீங்கள் செபிக்க செபிக்க இப்பொழுது ஆண்டவர் உங்களை மூடுவாராக. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். ஜனங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவருடைய சிறைகளால் கர்த்தர் உங்களை மூடி வச்சிருக்கிறார். அவ்வளவு சீக்கிரத்தில் அவன் உள்ள வந்து உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.